வெல்கம் பேக். ஸோ எப்பவுமே வந்து கல்யாணம் ஆகி ஃபஸ்ட் டைம் நம்ம பர்த்டே நம்ம ஸ்பௌஸோட கொண்டாடும்போது ஸோ அவங்களுக்கு ஸ்பெஷலாக கேக் பண்ணணும்னு நினைப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம கஸ்டமர் வந்து இந்த கேக் வந்து நமக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. ஸோ அதை பற்றி ஃபர்தராக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்க கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்லெஸ் இதில் தான் வேணும், சாக்லேட் ட்ரஃபிள் வேணும் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து நம்ம டிசைன் டிஸ்கஷன்ஸ் நிறைய போயிட்டு இந்த கேக் வந்து நமக்கு சூஸ் ரெஃபரன்ஸாக நம்ம வந்து எடுத்திருந்தோம். ஆனால் இது வந்து நம்ம ஒயிட் க்ரீமுக்கு ஓகே, பட் நம்ம சாக்லேட் க்ரீமுக்கு வந்து நமக்கு சாக்லேட்டாக இருக்கும்போது நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு அந்த ஒயிட் கலர் வந்து கிடைக்காதுன்னு சொல்லியிருந்தேன். பட் அவங்க வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு எனக்கு சாக்லேட் கலர்லேயே கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அதை ஒரு ரெஃபரன்ஸாக மட்டும் எடுத்துகிட்டு நம்ம அதை வந்து சாக்லேட் கலர்லேயே பண்ணோம். ஸோ அதை தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க. ஸோ இப்போ வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து 1 kgல வந்து கேட்டிருந்தாங்க. சாக்கோட் ரஃபிள் நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் இது வந்து டால் கேக்காக இருந்ததுனால நல்லாயிருக்கும். ஹார்ட் ஷேப்பில் கேட்டாங்க. பட் என்னென்னா ஹார்ட் ஷேப்பில் வைக்கும்போது அந்த முன்னாடி அந்த இமேஜெலாம் வைக்கும்போது அந்த அளவுக்கு சூட் ஆகாததுனால நம்ம வந்து ரவுண்ட் கேக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்காக சாக்கோட் ட்ரஃபிள் க்ரீம் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஃப்ரெஷ் க்ரீம் கேக்கு. ஸோ இது வந்து இது கூட நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம க்ரீம் விப் பண்ணுற மாதிரி நம்ம வந்து விப் பண்ணிக்கிட்டு அது கூட வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற சாக்கோட் ட்ரஃபிளை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். சாக்கோட் ட்ரஃபிள்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாக்லேட் எடுத்துக்க போகிறோம். ஸோ சாக்லேட் எடுத்துக்கிட்டு டார்க் சாக்லேட்டுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் க்ரீம் நம்ம வந்து ஆட் பண்ணி டபுள் பாய்லர் மெத்தடில் நம்ம நல்லா ஹீட் பண்ணும்போது கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் வரும். அதை கொஞ்சம் ஆற விட்டுறணும். அதே ஹீட்டோடு நம்ம வந்து ஃப்ராஸ்டிங்கில் சேர்த்துக்கூடாது. சேர்த்துனா உங்களுக்கு க்ரீம் வந்து நிற்காது. ஸோ அது வந்து திரும்பி மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அது நல்லா கொஞ்சம் கூலானதுன்னே கொஞ்சம் கெட்டியாயிடும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் ஒரு பேஸ்ட் மாதிரி நமக்கு ஆகிடும். நீங்கள் இது வந்து ஈக்குவல் அமௌண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து ஐ திங்க் 150 கிராம்ஸு 200 கிராம்ஸ் எடுத்தேன். அதுக்கு 200 கிராம்ஸ் க்ரீம் போட்டிருக்கேன். நீங்கள் அதுக்கு ஹாஃப் த குவான்டிட்டி, அதாவது 150 கிராம்ஸ் லைக் சாக்லேட்டுக்கு 75 கிராம்ஸ் க்ரீம் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக கிடைக்கும். ஸோ நாம் வந்து இதுக்கு மேலேயே வந்து நம்ம கொஞ்சம் கொக்கோ பவுடரும் ஆட் பண்ணிக்கிட்டு ஐசிங் சுகர் கொஞ்சமாக ஆட் பண்ணேன். ஏன்னா சாக்லேட்லேயே ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதை அளவாக பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணி நல்லா விப் பண்ணிக்கணும். ஸோ நல்லா ஸ்க்ராப் பண்ணிவிட்டு இது வந்து சாஃப்ட் பீக் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. பட் நம்ம சாஃப்ட் பீக் இல்லை, ஃபுல் பீக் வரணும் நமக்கு. ஸ்டிஃப் பீக் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் நல்லா அந்த க்ரீமை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறமேலு இப்போ வந்து நம்ம வந்து பேஸை வந்து ஆஸ் யூஷுவல் பேஸ், க்ரீம், சாக்கோட் ட்ரஃபிள், திரும்பி இது ரிப்பீட், இந்த மாதிரி 4 லேயர்ஸ்க்கு வந்து நம்ம செய்ய போகிறோம். ஏன்னா இது செமி டால் கேக்குங்கிறதுனால நம்ம அந்த மாதிரி செஞ்சுக்க போகிறோம். அண்ட் இதுலேயே வந்து உங்களுக்கு வெறும் சாக்லேட் கேக்குன்னா க்ரீம் வந்து நார்மல் கொக்கோ பவுடரில் பண்ணியிருப்போம், சாக்லேட் போட மாட்டோம். அண்ட் ஆஸ் யூஷுவல் வந்து உங்களுக்கு உள்ள சாக்கோட் ட்ரஃபிளும் இருக்காது, நார்மலான சாக்லேட் கேக் மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து நான் டவல்ஸ் செட் பண்ண போகிறேன். ஸோ 4 டவல்ஸ் வந்து ஃபுல்லாக 4 சைட் செட் பண்ணியாச்சு. உடன் டவல்ஸ் செட் பண்ணியிருக்கேன். அண்ட் சென்டரில் ஒரு பிளாஸ்டிக் டவல் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து நான் நெக்ஸ்ட் டே தான் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் நம்ம ஸ்ட்ரா போட்டோம்னா அது கொஞ்சம் அந்த பேப்பர் வந்து இதாகிடும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் நம்மன்னு ஆகிடும். அதனால் வந்து நான் உடன்ஸ் இது வந்து கொடுத்துருக்கேன், சப்போர்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் எடுத்து நம்ம கொஞ்சம் நேரம் செட் பண்ண வச்சுட்டு திரும்பி ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சாக்கோ ட்ரஃபிள் வந்து கொஞ்சம் டைம் ஆக ஆக கொஞ்சம் கெட்டியாயிடும். அதனால நம்ம வந்து திரும்பி லைட்டாக சூடு பண்ணியாச்சு. டபுள் பாயிலிங் மெத்தடில் கீழே வாட்டர் இருக்கும், மேலே வந்து இந்த பாத்திரத்தை வச்சு நம்ம லைட்டாக அந்த ஆவிலேயே வந்து நம்ம வந்து சரி பண்ணணும். நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ரீம் போட்டிருக்கேன், கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இல்லை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் லிக்விடாக இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும். அண்ட் திக்காக இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்ப்ரெட்டிங் வந்து கஷ்டமாக இருக்கும். இது நம்ம ஃபுல் கவர் பண்ண போகிறோம். அண்ட் என்னோடய மைண்டில் வந்து ரொம்ப டார்க்காக ஃபுல் கோட்டிங் கொடுக்குறதுக்கு பதிலாக ஒரு மாதிரி டார்க் அண்ட் லைட் கலர் மிக்சடாக ஒரு மாதிரி அந்த எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ரீம் போட்டிருக்கேன். ஸோ இப்படி பண்ணதுக்கு அப்புறமேலு நம்ம லேசாக
இந்த மாதிரி ஸ்க்ராப்பரை வச்சு இப்படி நம்ம லைட்டாக பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரெண்டும் மிக்சடான லைட் அண்ட் டார்க் கலர் மிக்ஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு எஃபெக்ட், மார்பிள் எஃபெக்ட் மாதிரி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டோனில் இருக்கிற எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நான் அப்படி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ நினச்ச மாதிரியே வந்து வந்திருந்தது. ஸோ இதுக்கு மேலே லேசாக வந்து இன்னும் கொஞ்சம் சாக்லேட்ஸ் வந்து நம்ம வந்து போட்டுட்டு இன்னொரு எஃபெக்ட் லைட்டாக வர மாதிரி நான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ கஸ்டமருக்கும் டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அதை அட்டாச் பண்ணுறேன் உங்களுக்கு, லாஸ்ட்டில் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது வந்து நார்மல் சாக்கோ ட்ரஃபிள் கேக். இதுலேயே ரிச் சாக்கோ ட்ரஃபிள் இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரஃபிள்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். திக்கான ட்ரஃபிளில் வந்து நம்ம வந்து அது செய்வோம். ஸோ இது நார்மலான சாக்கோ ட்ரஃபிளில் நம்ம பண்ணி நல்லா நம்ம வந்து செட் பண்ணுறோம். அண்ட் இதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, இந்த மாதிரி போர்டு கீடு எல்லாமே வந்து ரொம்ப மிஸ்அப் ஆகிடும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நான் இப்போ லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து நல்லா அதை வைப் பண்ணிடணும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு அப்படியே திட்ட பிடிச்சிடும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா அப்படியே. ஸோ எல்லாத்தையும் ஃபுல் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து எப்போவுமே வைக்கணும். ஸோ இப்போ அந்த ப்ராசஸில் தான் இருக்குது. ஸோ இப்போ நல்லா ஒரு கிளாத் வச்சு, நல்லா க்ளீன் கிளாத்தை வச்சு நல்லா வைப் பண்ணிக்க போகிறேன். நல்லா ஃபுல் க்ளீனிங் எல்லாம் முடிச்சுட்டு நான் கொண்டு போய் நல்லா செட் பண்ணிடுவேன். ஸோ செட் பண்ணியிருக்க கேப்பில் வந்து நான் வந்து ரெட் ஃபாண்டன்ட்டில் வந்து குட்டி குட்டி ஹார்ட்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ அது வந்து யூஸ்வலாக நம்ம ஆஸ் யூஷுவல் ரெட் கலர் ரெடிமேட் ஃபாண்டன்ட்லேயே நான் வந்து பண்ணுறேன். அண்ட் இது கூட வந்து நம்ம நல்லா கொஞ்சம் டைலர்ஸ் போட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா அது வந்து உருகாது, ரொம்ப நேரத்துக்கு வந்து இருக்கும். ஏன்னா கஸ்டமர் வந்து நெக்ஸ்ட் டே தான் வந்து அவங்க கேக் கட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் நாம் வந்து ப்ரீவியஸ் டே ஈவினிங்கே கேட்டிருக்காங்க டெலிவரி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் ஃபாண்டன்ட் ஒர்க் பண்ணும்போது ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது கொஞ்சம் உருகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அதை நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். பட் இந்த மாதிரி டைலர்ஸ் போடும்போது மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ டைலர்ஸ் பவுடர் இல்லை சிஎம்சி பவுடர், இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று நம்ம ஆட் பண்ணி நல்லா ஒன் டே ஃபுல்லும் நம்ம வந்து அதை நல்லா ட்ரை அப் பண்ணிக்கணும். ஸோ நான் ப்ரீவியஸ் டேவே வந்து ஆக்சுவலாக வந்து சண்டே நம்ம வந்து டெலிவரி கொடுக்கணும் மண்டே செலிப்ரேஷனுக்கு. பட் நம்ம சாட்டர்டேவே வந்து நம்ம இது பண்ண போகிறோம். இதில் வந்து ப்ரிண்ட் அவுட் வந்து நான் அவங்க கஸ்டமரே அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அந்த ப்ரிண்ட் அவுட் ஒரு பேபி அண்ட் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிற மாதிரி அந்த ப்ரிண்ட் அவுட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் லைஸாக வந்து அது எல்லாத்தையுமே கட் பண்ணி இல்லை எடுத்துட்டேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நாம் ப்ரீவியஸ் டேவே நான் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன். இப்போ டெக்கரேஷன் பார்க்குறீங்க. ஸோ பிஃபோர் டெலிவரி வந்து நான் வந்து டெக்கர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு குட்டி ஹார்ட் டாப்பர் வந்து நான் பிரிண்ட் எடுத்திருந்தேன். ஸோ ஹாப்பி பர்த்டேன்னு. ஸோ அந்த டாப்பர் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். அப்புறம் அது கூடவே வந்து இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் சுற்றி எல்லா ஹார்ட்ஸையுமே வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற டாப்பரும் முன்னாடி இருக்கிற பிக்சர் மட்டும்தான் வந்து நான் எடிபிள், மற்றது எல்லாமே வந்து உங்களுக்கு எடிபிள் தான். அண்ட் இப்போ ஹார்ட்ஸ் எல்லாமே வந்து எடிபிள் தான். பட் என்னென்னா ஃபாண்டன்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது டேஸ்ட்டு. பட் ஸ்டில் நீங்கள் வந்து அதை எடுக்கலாம், எல்லாமே எடிபிளில் தான் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி மேலேயும் வந்து ஃபுல்லுமே ரெட்டில் ஹார்ட் வந்து வச்சுருந்தோம். ஸோ இது வந்து ஒயிட்லேயும் நல்லாயிருக்கும், ரெட் வந்து இந்த மாதிரி டார்க் கலர்லேயுமே ரெட் வந்து சூப்பராக ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கும் எப்போவுமே. ஸோ இப்போ எல்லா இடத்துலையும் குட்டி குட்டி ஹார்ட்ஸும் நம்ம வந்து அங்கே வந்து ஃபுல்லுமே ப்ளேஸ் பண்ணுறோம். இது கூட
கூட வந்து நான் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த மாதிரி எடிபிள் பட்டர்ஃப்ளைஸ் வந்து ரெட் கலர்லேயே இருந்தது. ஸோ அதை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து எடிபிள் பட்டர்ஃப்ளைஸ், இதையும் நீங்கள் வந்து சாப்பிடலாம். ஸோ இதுலேயே பேப்பர்லேயும் இருக்கும், பட் நான் அது வந்து சாப்பிட முடியாது, நான் எடிபிள். இது வந்து எடிபிள் வேஃபர் ஷீட்ஸில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையும் வந்து நான் ப்ளேஸ் பண்ணியாச்சு. அண்ட் இவ்வளோ தான் அழகாக நம்மளோட கேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி உங்கள் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸுக்கு கேக்ஸ் வேணும்னா கண்டிப்பாக நம்மளை ரீச் அவுட் பண்ணுங்கள். சூப்பராக வந்து செஞ்சு கொடுத்துடலாம். அண்ட் 2 to 3 டேஸ் முன்னாடியே எங்களுக்கு ரீச் அவுட் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கொடுக்கலாம். ஸோ பேக்கும் பண்ணியாச்சு, கரெக்டாக கஸ்டமருக்கும் டெலிவரியும் நம்ம பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப உங்களுக்கு டிசைன் வந்து ஃபோட்டோவில் பார்த்ததை விடவே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கும் நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது கரெக்டாக நாங்கள் எடுத்து கிளம்பும்போது மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மழை விட்ட உடனே கொண்டு போய் கேக்கையும் டெலிவரி பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ, பாய்.